பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. தல டாஸ்கோட 2வது பாகம் நடக்குது. வேற மாதிரி டாஸ்க் கிரியேட்டிவ் டீம் யோசிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பொங்குதே இங்க தட்டுதேன்ற மாதிரி இல்ல தோக்குதேன்ற மாதிரி தோச்சிட்டு இருக்காங்க. அதுதான் டாஸ்கா இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணா உண்மையை சொல்லுனே, அண்ணா உண்மையை சொல்லுனே, அண்ணா உண்மையை சொல்லுனேன்ற மாதிரி பார்வதி என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே திவாகர் மண்டையில ஏத்தி விட்டு டிராவல் பண்ணுன்ற மாதிரி ஒரு முயற்சியை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன பார்வதிலாம் பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்க போது, இன்னொரு பக்கம் இந்த ஒரு ரூல்ஸை டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த டிஸ்கஷனே வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம பார்க்குறவங்களுக்கே ரொம்ப சங்கடகரமான ஒரு டிஸ்கஷனாக இருந்துச்சு. என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்கு. சரி, என்ன நடந்த சம்பவங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக்கை போட்டுருங்க, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்குள்ளே வந்துடுறேன். டாஸ்கோட பேர் என்ன? வெளுத்துக்கட்டு டாஸ்கோட பேர். ஒன்றும் இல்லை, 8 பேர் செலக்ட் ஆனாங்களா, அந்த 8 பேரையும் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஒரு கோடை போட்டு நிற்க விட்டாங்க. அந்த 8 பேருமே என்ன பண்ணணும், 8 பேருக்கு ஒரு துணி வச்சிருக்காங்க. அடுத்து பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போய் துவைக்கணும் அப்படின்றது தான். ஜீன்ஸ் பேண்ட்டு, அழுக்கா இருக்கிற ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சிருக்காங்க. அதை பர்டிகுலர் பர்சன்ஸ் போய் எடுக்கணும். எடுத்த உடனே தண்ணி எங்க ஃபில் வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியை பிடிச்சிட்டு போய் துவைக்கிற இடம் இருக்கு, அதில் துவைக்கணும். இதுல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு போல. ஜீன்ஸு தண்ணி துவைத்தல் அப்படின்றது தான். இதுல எல்லாம் வேகமா ஓடும் போது ஒரு பாயிண்ட்ல பார்வதி ஜீன்ஸ் எடுக்காம நேரா தண்ணி எடுக்க போயிருக்காங்க போல. ஸோ அது ப்ரொசீஜர் படி நடக்கணுமா, இப்படிலாம் நடக்கக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜஸ் சொல்றாங்க பார்வதி ஜீன்ஸ் எடுத்துட்டு தண்ணிக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பார்வதி நேரா கெமி கிட்ட போய் சண்டெல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிக்கணும்ல. அதுல குறிப்பா நமக்கு பார்க்கும்போது நந்தினி துஷார் வந்து பயங்கரமா வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர்ல இந்த 8 பேர்ல 3 பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. அதுல குறிப்பா துஷார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. ஆஸ் பர் த ப்ரோமோ நம்மளால பார்க்க முடியுது. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நேத்து பாலை பொங்குறது, இன்னைக்கு துணியை துவைக்கிறது, அடுத்த கேப்டன்சி டாஸ்க்ல வேற என்ன வைப்பாருன்றது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க. இதுல இருந்து 3 பேர் யார் தேர்ந்தாவாங்கன்ற கெஸ் பண்றதுமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஓகே, அடுத்து பார்வதி அவர்கள் ஒரு பக்கம் திவாகர் பண்ண டாஸ்க்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லியிருந்தார். ஆனா பார்வதிக்கு அவங்களுக்கு ஒரு 3 பேர் மேல ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதை திவாகர் மண்டையில ஏத்தணும், திணிக்கணும். ஓகே, அப்ப வந்து திவாகர் கிட்ட பேசுறாங்க. அது விடவே இல்லை மக்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கான்வர்சேஷனா இருக்கும். சும்மா வந்து இந்த ஒரு ஆக்டிங்ன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா பாரு. அதை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டம் தான். நான் ஒரு பெஸ்ட் ஆக்டர், நான் ஃபீல்டுக்கு போனா என்னெல்லாம் தாங்க முடியாதுன்ற மாதிரி திவாகர் பேசிட்டு இருக்காரு. அவர்லாம் அந்த சினிமா ஃபீல்ட்ல போட்டா நான்லாம் உச்சத்துல இருக்கேன்ற லேஞ்சில் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அண்ணே உண்மையை சொல்லுன, எப்படி உண்மையை சொல்லுன, தயங்காத, நீ வந்து அந்த இடத்துல உண்மையை சொல்லியிருக்கணும். யார் ஒழுங்கா பண்ணல, உனக்கே தெரியும் யார் ஒழுங்கா பண்ணல, சொல்லு அப்படின்றாங்க. இல்லம்மா எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தாங்கம்மா பண்ணாங்கன்னும் போது இல்ல, ஆக்டிங் ஃபீல்ட்ல இருந்து யார் நல்லா பண்ணல அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா ஸோ பார்வதி வாண்ட் தட் நேம். பார்வதி மைண்ட்ல ஒரு நேம் இருக்கு. அது யார் நன்னா பண்ணலன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க. அவரே நான் சொல்ல விருப்பம் இல்லமா, நல்லாதாமா பண்ணாங்கன்றாரு. ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கும், எவன் சரியா பண்ணலன்னு சொல்லிடும் போது உடனே ஆதிரி வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆதிரி கரெக்ட்னா அதை நீ ஓப்பனா சொல்லியிருக்கணும்னா, ஏன்னா சொல்லலை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், காலைல இதே பார்வதி தான் நான் ஆதிரி பக்கம் போக மாட்டேன், ஆதிரி திரும்பி கூட பார்க்க மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன் நாலு. இப்போ எதுக்கு ஆதிரி பேரை எடுக்கிறீங்க, இப்போ எதுக்கு சொல்றீங்க? ஸோ நீங்க ஆதிரி பாயிண்ட்டை கரெக்டா பேசுறா, உங்களுக்கு எதிராக ஆப்போனன்ட்டை நீங்க சூஸ் பண்றீங்க. சூஸ் பண்ணும்போது விட்டுட்டு போங்களா, அதை விட்டு ஆதிரியை வந்து தப்பா பண்ணான்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் எதுக்கு காட்ட ட்ரை பண்றீங்க? ஸோ இட் இஸ் நாட் ரைட். அதுக்கப்புறம் சில பேர் அதில் நான் கம்ஃபர்டபுளா இல்லப்பா அப்படின்னு. அது ஆக்டிங் துறையில இருந்தே இன்னம்பா கம்ஃபர்ட்லாம் இருக்கக்கூடாது, நான் கொடுக்குற சீனை நடிக்கணும்னு அப்படின்ற பார்வதி பேசுறாங்க. அப்ப இதே கேள்வியை தான் நான் பார்வதியை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது டாஸ்க் தானே, டாஸ்க்ல கொடுக்குற விஷயத்த கரெக்டா பண்ணணும் தானேன்றீங்க. ஆமாங்க, நேத்து பார்வதி அதைத்தான் நேத்து பண்ணாங்க. ஹவுஸ்மேட்ஸ் சூப்பர் டீலிக்ஸ் அதானே பண்ணாங்க. டாஸ்க் தான், கொடுக்குறத கரெக்டா பண்ணணும். நீங்க பண்ண வேண்டியது தானே நேத்து கொடுத்த டாஸ்க்கு. உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபேக்டரை பார்த்துட்டு என்னால முடியாது நீங்க வாக் அவுட் பண்றீங்க. ஸோ அதே மாதிரி அதர் கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணா அது தப்புன்றீங்க. வாட் இஸ் திஸ்? ஸோ நான் தான் சொல்றேனே, பார்வதி கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சா அவங்க சொல்றதே பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை அவங்களுக்கே ரிவர்ஸ் அடிச்சோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டாஸ்க் தானே பண்ணிட்டு போலாமே. அப்போ உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபேக்டர் இருக்கும்போது அதர்ஸ் அந்த கம்ஃபர்டபுள் ஃபேக்டரை பார்க்கறது தப்பு கிடையாதுன்றதான் நான் சொல்றேன். அது அவர் விருப்பம். அதே நீங்க சொல்றீங்க. இதை சொல்லி ஒன்னு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நான் கமருதீன் வந்து என்கிட்ட வந்து பேசுறது வந்து அப்படியே ஒரு சீன் போடுறான், ஒரு லவ் ட்ராக் போட ட்ரை பண்றான். எப்படி கமருதீன் வந்து பார்வதிக்கு ஒரு லவ் ட்ராக் போடுற முயற்சி பண்றான். நான் அவனை வண்டியா கேட்கறேன், அவனை 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் வச்சிருக்கேன், இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல தான் வச்சிருக்கேன்ற மாதிரி பேசுறாங்க. அது உங்களோட தரப்பு.
ஆனா லவ் ட்ராக்கு கமருதீன் போடுறது என்னமோ அரோராக்கு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அரோரா துஷார் கிட்ட போய் பேசினா இவர் அங்க போய் உட்கார்றது இதெல்லாம் இருக்கு. ஆனா பார்வதிக்கு போடுற மாதிரி எந்த இடத்துலயும் நான் விஷுவல்ஸ் பார்க்கல. பட் பார்வதி இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அப்படி பண்ணா நான் உஷாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் யாரு இல்லைண்ணே திரும்ப அண்ணே உண்மையை சொல்லுண்ணே, யார் இன்னும் சரியா பண்ணல, சொல்லுண்ணே அப்படின்னும் போது அடுத்த சொல்ல வராரு என்னன்னா, எனக்கு வந்து சபரி ஏதாவது பண்ணானா, உனக்கு சபரி அப்படி பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சுண்ணே, சபரி வந்து ஒரு ஆக்டிங்ல உன்னை பூசி முழுகி உன்னை டச் பண்ணி ஏதோ பண்ணி இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சுண்ணே அப்படின்ற மாதிரி சபரி பேர் எடுக்கிறாங்க. ஸோ சபரி பல இடங்களில் பார்வதி கொஸ்டின் கேட்குறான், பார்வதி சில இடத்துல இப்படி பண்றதால பார்வதிக்கு பிடிக்கல, அதனால சபரியை வந்து இப்படி திவாகர் மூலியமா ஏத்தி விட்டு திவாகர் எதனா சபரி கூட போய் சண்டை போட்டு அது வேற மாதிரி ஒரு வேவ் லென்த் கிரியேட் பண்ணுன்றதுக்காக ஸோ ஆதிரி பேரையும் ஏத்தி விடுறாங்க யாருக்கிட்ட, திவாகர் கூட. அடுத்து சபரி பேரையுமே ஏத்தி விட்டு மைண்ட்ல ஏத்தி விட்டு திவாகர் போய் அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு பார்வதி ஈடுபடுவது நமக்கு கண் கூட தெரியுது. அடுத்து அந்த இவன் என்ன பண்ணான் பாத்தீங்களான்னா பிரவீன், அவன் பாத்தீங்களா ஒரு டயலாக் சொன்னது 2 முன்னாடி ஸ்லிப் ஆச்சு, சொன்னதுக்கு அப்புறமும் வந்து திரும்ப வந்து அது எப்படியோ உன்னை வந்து இப்படிலாம் பண்ணி கொண்டாடுறான், எனக்கு புரியலையே. அதுக்கப்புறம் வெளியே வந்து நீ உன் மேல இருந்த பர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு, இதெல்லாம் மாறிச்சுன்னு பேசுறாங்க, என்னது அது நம்புற மாதிரியா இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ கலை வந்து சொல்றான் எல்லாம் மாறிடுச்சுன்னும் போது கலை வந்து ஒரு பார்வதி அப்பதான் ட்ராக் போட்டுனுக்கிறாங்க கரெக்டா. இப்பதான் சொல்றாரு கேட்கறாங்க ஒரு பக்கம், இவங்க சொல்றதா கரெக்டா திவாகர் கேட்டிருக்காரு. உடனே இல்ல எல்லாருக்கும் மைண்ட் செட் மாறிடுச்சுன்னு ஒரு ட்ராக் போடுற டைம்ல டப்புன்னு உடைக்கிற மாதிரி அந்த டைலாக் சொன்ன உடனே இரா கொண்டாரம் அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் 3 பேர் சரியில்லைண்ணே, ஆதிரை, சபரி, பிரவீன். ஏன்னா இதுல பிரவீனுக்கு ஆல்ரெடி கான்ஃபிளிக்ட் இருக்கு, அது ஓகே விட்டுரும். சபரிக்கும் ஆதிரிக்கும் கான்ஃபிளிக்டே கிடையாது இவரு கூட. ஆனா இது எடுத்துட்டு வந்து அவனுக்கு வந்து பெரிய நடிகர் ஆயிடும்ன்ற நினப்பு இது இருக்கு, நினப்புன்ற மாதிரி அப்படியே கோத்து விட்டு வேற ஆங்கிள். இப்ப பார்வதி டைரக்டா அட்டாக் போகாம திவாகரை வச்சு அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணலான்ற முயற்சியில போட்டுருக்காங்க. இது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபேக்டர்னா பார்ப்பாங்களாம், அடுத்தும் அதை கம்ஃபர்டபுள் ஃபேக்டர்னு பார்த்தா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ மண்டையை கழுவுதல் இதெல்லாமே பார்வதி நன்றாக பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து ஒரு டிஸ்கஷன் நடந்ததுங்க, பாத்ரூமோட அந்த வேஸ்டேஜ் ப்ராப்ளம். இல்லை குறிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் இல்லை, அந்த ரெஸ்ட் ரூமில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, தண்ணியால், டிஷ்யூ பேப்பர்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் வந்துச்சு. அது கேட்கறதுக்கே நமக்கே அவ்வளோ சங்கட்டமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. இதில் குறிப்பாக ஆதிரை போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணும்போது அவங்க பட்ட கஷ்டம்லாம் அது சொல்லவே முடியாது. அது அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும் அந்த ஆக்வர்ட்னஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். கொஞ்சம் அவங்க வந்து நீட்டாக இருக்கணும், இதுவெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அதுலேயும் குளிக்காமல் பல பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது கஷ்டம். தண்ணியே இருந்தால் தான் குளிக்க முடியும். அங்கே பல பேர் குளிக்காமல் வந்த நாள்லேருந்து குளிக்காமன்ற 2-3 பேர்லாம் இப்போ சொல்கிறத கேட்கும்போது பிக் பாஸ் தயவு செய்து தண்ணியை கொடுத்து விடுங்க. இது ஷோ வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு விதமான ஆக்வர்ட் ஃபீலிங் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அதில் தண்ணியில் மட்டும் விளையாடாமல் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லையும் அப்படி நடக்கல. பட் இதில் அப்படி நடக்கும்போது பார்க்குற வியூவர்ஸுமே ஒரு மாதிரி ஃபீலாக இது பண்ணி பார்க்குற மாதிரி எனக்குமே இது வரைக்கும் நான் எந்த லெவலுமே அப்படி ஃபீல் பண்ணதில்லை. பட் இந்த இடத்துல அவங்க வந்து சொல்லும் போது அதே ஒரு மாதிரி இருக்குது. அதில் நிறைய தண்ணி இல்லாமல் அவங்க பிளேட்டை துடைக்கிற போது அந்த கிளீனினஸ் யோசிக்கும் போது, பாத்ரூமில் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் தண்ணி இவ்வளோனா அதை விட கொஞ்சம் அதிகமாக, அது ரொம்ப அதிகமாகலாம் வேணாம், அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொடுத்தா கூட போதும்னு நான் கேட்குறேன். அதை மட்டும் பண்ணி விட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செய்து பண்ணி விடுங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை எஸ்.